ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆர்ஆர்பி குரூப் டி இந்த எக்ஸாமுக்கான 60 நாள் ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி படிக்கணும், இந்த 60 நாளை எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணலாம், அதே மாதிரி என்ன மாதிரிலாம் என்ன செக்ஷனுக்குலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாக்கா மேக்ஸிமமாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ எக்ஸாம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க நவம்பர் 17 டிசம்பர் எண்டு வரைக்கும் நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்த்தாக்கா 70 நாள் இருக்குது. அப்புறம் நீங்கள் 60 நாள் போட்டிருக்கீங்க அப்படின்னா தீபாவளி இந்த மாதிரி நிறையா ஹாலிடேஸ்லாம் வருது. அந்த நாள்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த 60 டேஸ்னால் இந்த 70 டேஸ் இருக்குன்னா நீங்கள் 70 டேஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் 10 நாள் நீங்கள் விட்டுட்டா கூட மிச்சம் இந்த 60 நாள் இருக்குது. இந்த 60 நாளை நீங்கள் எப்படி நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் என்டிபிசி கிராஜுவேட் லெவல் அண்ட் அண்டர் கிராஜுவேட் லெவலில் வந்து மார்க்கை வந்து கம்மியாக ஸ்கோர் பண்ணவங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த குரூப் டி எக்ஸாம் போயே ஆகணுன்ற மாதிரி நீங்கள் ஒரு வெறித்தனமாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா? அவங்களுக்காக தான் மெயினாக இந்த முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இந்த 60 நாளில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் இதில் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டே பார்த்தீங்கன்னா குரூப் டியை பொறுத்த வரைக்கும், அதாவது நவம்பர் 17 நடக்க போகிற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிபிடி. ஓகேவா? ஸோ இதுதான் நடக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஷின் இருக்கும். ஓகேவா? ஸோ 1.5 மணி நேரத்தில் நீங்கள் 100 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். இதில் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 25 கொஷின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு 25, ரீசனிங்க்கு 30, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 20 கொஷின். அது போக நெகட்டிவ் மார்க் 1/3 இருக்குது. ஓகேவா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இதில் நம்ம என்ன செக்ஷன்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா? இங்கே எதுக்கு வந்து அதிகமான மார்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே ரீசனிங்க்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமான மார்க் இருக்கு. ஓகேவா? ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய மார்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரீசனிங் செக்ஷன் தான். ஓகேவா? நீங்கள் இந்த ரீசனிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது, அதில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ரீசனிங் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம், நம்ம அதில் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உட்காந்து இந்த செக்ஷனை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஜென்ரல் அவேர்னஸை தான் உட்காந்து படிப்பீங்க. டிஎன்பிசி மாதிரி உட்காந்து ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக பக்கமாக படிச்சுக்கிட்டு நீங்கள் இருப்பீங்க. பெருசாக உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. ஓகேவா? இது ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் மார்க் அலோகேஷன் இதுக்கு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா 20 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. எதுக்கு மேக்ஸிமம் மார்க் கொடுத்துருக்காங்களோ எந்த செக்ஷனில் ஈஸியாக ஃபஸ்ட்டு நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியுமோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த செக்ஷனில் ஃபுல் மார்க் நீங்கள் எடுக்கிறீங்களான்னு பார்க்கணும். நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிறீங்க, நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 டெஸ்ட்டை போடுறீங்க, அந்த 10 டெஸ்ட்லேயே உங்களுக்கு ஃபுல் மார்க் வருதுன்ற பட்சத்தில் நீங்கள் மற்றதுக்கு போகலாமே தவிர உங்களால் இதில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்னும் இந்த செக்ஷனில் நீங்கள் லேக் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா 30 மார்க் இங்கே அடிக்கும் போது நீங்கள் இதில் நீங்கள் ஒரு 25-20 அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கு நல்ல அடி வாங்கிடும். புரியுதா? நீங்கள் இந்த செக்ஷனை நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதை காட்டிலும் நீங்கள் ரீசனிங் செக்ஷனை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் இங்கே ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். புரியுதா? ஏன்னா ரீசனிங் மொத்தம் இந்த குரூப் டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 70 75 மார்க்குக்கு மேலே எடுத்தாக்கா நீங்கள் பக்கா சேஃப். ஓகேவா? நீங்கள் பாட்டுக்கு தைரியமாக நீங்கள் ஃபிசிக்கலுக்கு நீங்கள் ரெடி ஆயிடலாம். ஓகேவா? அப்போ இந்த 75 மார்க்கை நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? இதில் உட்காந்து நான் 20 மார்க்குக்கு நான் 20க்கு 20 எடுத்தாவேன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த செக்ஷனில் உட்காந்தீங்கன்னா இதில் நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் 20 out of 20 நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் இந்த ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் போக வேண்டிய செக்ஷனே பார்த்தீங்கன்னா ரீசனிங் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ். இந்த 2 செக்ஷனையும் சேர்த்து உங்களால் ஃபுல் மார்க் இங்கே வாங்க முடியும். புரியுதா? ஸோ இங்கே 30 + 25 55 மார்க் இங்கே மேக்ஸ் ரீசன் இங்கே சேர்த்து அவுட் ஆஃப் மார்க் எல்லாராலையும் வாங்க முடியும். புரியுதா? ஸோ அப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு செக்ஷன் ரீசனிங் அண்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேக்ஸ். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். ஓகேவா? ஸோ கடைசியாக என்ன பண்ணுங்கன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனுக்கு நீங்கள் போங்க. ஓகேவா? இங்கே உங்களுக்கு 55 நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இங்கே மொத்தம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அதாவது ஜென்ரல் சயின்ஸு ப்ளஸ் இந்த ஜிகே செக்ஷன் சேர்த்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 45 மார்க். அந்த 45ல் நீங்கள் ஒரு 15லேருந்து நீங்கள் 20 மார்க் நீங்கள் எடுத்தாலே உங்களுக்கு அசால்ட்டாக நீங்கள் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் போயிடலாம். புரியுதா? ஸோ அப்போ நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும், எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், எதுக்கு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதை ஃபஸ்ட்டே நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் அதுபடி போனால் தான் மார்க் பூஸ்டப் ஆகும். ஓகேவா?
ஓகே, இதில் மேக்ஸுக்கு அவங்க கொடுத்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா, இதில் நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ், டெசிமல், எல்சிஎம், ஹெச்எஃப், ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த டாப்பிக்கை ஃபஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. பர்டிகுலராக நம்பர் சிஸ்டம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதிலிருந்து ஒரு 3-4 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, இதில் மேக்ஸில் வந்து எப்படி ஃபாலோ பண்ணோம், அதே மாதிரி இதில் வந்து எந்தெந்த டாப்பிக்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் அடுத்து சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இங்கே ரீசனிங்கான இதுவும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஒருவேளை இதில் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு சில டாபிக் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த டாப்பிக்கை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறது அவசியம். ஓகேவா, இதில் எந்த இடத்துல இதில் கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்கும் மோஸ்ட்லி போட்டுருவீங்க. இதில் எங்கே வந்து நெகட்டிவ் போகும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் அசம்ப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக வந்து மார்க் வந்து, அதாவது நீங்கள் கரெக்டுன்னு போட்டிருப்பீங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தப்பாகும். ஓகேவா, ஸோ அது வந்து இன்கரெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து எதில் இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் இந்த கொஸ்டினை நீங்கள் நிறையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ரீசனிங்கில் ஈஸியாக 30 out of 30 எடுக்க முடியும். ஓகேவா, ஓகே, ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுன்றதை நான் அடுத்து சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இதுக்கு நான் கம்ப்ளீட் நான் வந்து இது கொடுத்துருக்கேன், டைம் டேபிள் மாதிரி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நான் பின்னாடி எப்படி படிக்கணுன்றதை சொல்கிறேன். ஓகேவா, ஓகே, இதில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதில் வந்து ஷியோராக கொஸ்டின் வரும் அப்படின்னா எதை சொல்லலாம்னா நம்பர் சிஸ்டம். ஓகேவா, ஏன்னா எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சும்மா உட்காந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் இன்னும் வந்து போர்ட் மாஸ்லேருந்து படிக்க போகிறேன் அப்படிலாம் நீங்கள் படிச்சுட்டு இருக்காதீங்க. ஓகேவா, இதுலேருந்து ஷியோராக கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா அந்த டாபிக் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போகணும். ஓகேவா, அதுபடி பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. ஓகேவா, நம்பர் சிஸ்டம்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் லாஸ். ஓகேவா, ஸோ அதாவது அரித்மெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டாப்பிக்ல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். ஓகேவா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி டைம் அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் மினிமம் இருக்கும். ப்ராஃபிட் லாஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 கொஸ்டின் இருக்கும். மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் 2 இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் 2 இருக்கும். இப்போ நான் சொன்ன டாபிக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுல இருந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் உங்களுக்கு வச்சிருப்பாங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. ஓகேவா, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ நான் சொன்ன இந்த முக்கியமான டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தாலே அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10லேருந்து நீங்கள் 12 கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். புரியுதா, 20க்கு நீங்கள் ஒரு 12 கொஸ்டின் உங்களால் தாராளமாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் மிச்ச டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு 20க்கு நீங்கள் ஒரு 18+ நீங்கள் எடுத்துட்டா நல்லா ஒரு சேஃப் தான். ஓகேவா, 20க்கு 20 ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேவா, சாரி 20 இல்லை 25. ஓகேவா, 25க்கு 25 நீங்கள் எல்லாராலையும் ஈஸியாக எடுக்க முடியும். பட் அதுக்கான ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்பீடு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்கன்றதெல்லாம் விஷயமே. ஓகேவா, இப்போ நான் டிக் பண்ண டாப்பிக்ல இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 12லேருந்து ஒரு 15 கொஸ்டின் கிட்டக்க வந்துடும். ஓகேவா, அதனால் அதை ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக ரீசனிங். ஓகேவா, ஃபஸ்ட்டு ரீசனிங், அதுக்கு அடுத்தபடியாக மேக்ஸு. ஓகேவா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 மார்க் வந்துருச்சு. ஓகேவா, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் ஜென்ரல் சயின்ஸ், இது வந்து அவங்க கொடுத்த அஃபிஷியல் சிலபஸ். ஃபஸ்ட்டு என்னென்னலாம் சிலபஸ் இருக்குது, நீங்கள் எப்படிலாம் படிக்கணும் அப்படின்றத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் எப்படிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா, ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரே பாயிண்டில் முடிச்சிட்டான். என்னென்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டான். ஓகேவா, ஸோ இதோட முடிச்சிட்டான். அதில் வந்து என்ன டாப்பிக்கு இந்த மாதிரி இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் எதுவுமே கொடுக்கல. லைக் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொடுக்கல. ஓகேவா, கம்ப்ளீட்டாக 10th லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதிலேருந்து கொஸ்டின் இருக்குன்னு கொடுத்துட்டான். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்ச்சர்ஸு, பர்சனாலிட்டிஸ், எக்கனாமிக்ஸு, பாலிட்டிக்ஸ் அண்டு எனி அதர் சப்ஜெக்ட்னு கொடுத்துட்டான். அதில் கம்ப்யூட்டர் இருக்கலாம், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஜாகிரஃபி இருக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே ஜிகேன்ற இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்குது, ஸோ அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா, அது போக ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகேவா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்தது தான் இந்த டி. ஓகேவா, இந்த பார்ட்டு. ஓகேவா, ஓகே, சரி, இப்போ எப்படி படிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்றது சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எப்படி படிக்கணுன்றது நான் சொல்கிறேன். ஓகேவா, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் எடுப்பீங்க,
மேக்ஸில் ஒரு டாபிக் எடுப்பீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அண்ட் ஒர்க் எடுப்பீங்க, எடுத்துட்டு நீங்கள் இன்றைக்கி ஒரு 2 நாள் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், இல்லை ஒரு 3 நாள் ஃபாலோ பண்ணுவோன்னு பண்ணுவீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 2 நாள் டைம் அண்ட் ஒர்க்கு, அதுக்கடுத்து 2 நாள் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸு. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக மேக்ஸ் படிப்போம், அடுத்த வாரம் ஃபுல்லாக வந்து ஜிகே படிப்போம், அதுக்கடுத்த வாரம் ஃபுல்லாக வந்து சயின்ஸ் படிப்போம். இந்த மாதிரி நீங்கள் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜி. புரியுதா? ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த வாரம் நீங்கள் டைம் அண்ட் ஒர்க்கு நீங்கள் டாபிக் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் அந்த டாப்பிக்கை நீங்கள் எப்போ பார்ப்பீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் கழிச்சு தான் நீங்கள் திருப்பி பார்ப்பீங்க. அப்போ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருப்பீங்க. அந்த சம்மை நீங்கள் திருப்பி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. நீங்கள் என்ன மெத்தடில் சால்வ் பண்ணீங்க, எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்றது தெரிஞ்சிருக்காது, மறந்துருப்பீங்க. புரியுதா? அதே மாதிரி தான் நீங்கள் சயின்ஸ் ஒன்று படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அதை நீங்கள் சுற்றி இந்த ரொட்டேஷனில் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்ரெடி படித்தது மறந்து போயிடும். ஸோ அப்படி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் படித்தாலும் பார்த்தீங்கன்னா, அது பெரிய லெவலில் இம்பேக்ட் கொடுக்காது. புரியுதா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இது எப்படி படிக்கணும்னா, நீங்கள் ஒரு நாளில் நீங்கள் படிக்கிறீங்க, 1 டே இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த 1 டேல பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கணும், ரீசனிங் இருக்கணும், அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கணும், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கணும், வேற என்ன இருக்குது, ஓகே, இது எல்லாமே இருக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸு, ஜிகே, அதுக்கப்புறம் மேக்ஸ், ரீசனிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் படிக்கணும். ஒரு நாளில் இதை எப்படி படிக்கலாம் அப்படின்றது தெரியாது. பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு என்ன மாதிரிலாம் அப்போ படிக்கணும் அப்படின்னு தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெடியூல் மாதிரி கொடுத்துருக்கேன், ஒரு டைம் டேபிள் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுபடி நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா, 3 கேட்டகரியாக நான் பிரிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ டே 1லேருந்து டே 20 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அடுத்து டே 20லேருந்து 40 வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும், 40லேருந்து 60 வரைக்கும், 40லேருந்து 60 வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் நான் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 hours, 10 மணி நேரத்துக்கு நீங்கள் மேலே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படித்து ஆகணும். புரியுதா? ஏன்னா உங்கள் வேலையே பார்த்தீங்கன்னா இந்த படிக்கிறது மட்டும்தான் வேலை அப்படின்றப்ப 10 மணி நேரம்ன்றதுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கம்மியான டைம். ஓகேவா? ஏன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாதத்தில் வரப்போகுது. நீங்கள் இப்போயும் நீங்கள் ஃபுல் எஃபோர்ட் நீங்கள் போடாமல் நீங்கள் வந்து அசால்ட்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரியுதா? ஸோ இதில் டெய்லி நம்ம எப்படிலாம் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, இங்கே ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி 1 hour நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த 1 hour நம்ம என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு 1 hourக்கு நீங்கள் ஃபுல்லாக, அதாவது இந்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக என்ன பண்ணால், நீங்கள் டெஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஓகேவா? செக்ஷனல், எய்தர் செக்ஷனல் ஆர் டாபிக் டெஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் வந்து தெரியலை அப்படின்னா, நீங்கள் அந்த டாப்பிக்கை நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணிங்க. ஏதாவது ஒரு வீடியோ பாருங்கள், இல்லை புக்ஸ் ஏதாவது அவைலபிளாக இருந்துச்சுன்னா அந்த புக்ஸில் வந்து கான்செப்டை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, அது ரிலேட்டடாக நீங்கள் டெஸ்ட்டு போடுங்க. இது ஏன் நான் வந்து ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நான் இதை வந்து டெஸ்ட்டு போட சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதை வந்து டெஸ்ட்டு போட நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த செக்ஷனல் டெஸ்ட் நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பர்டிகுலர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் டக்குன்னு நீங்கள் யோசிச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். இங்கே டைம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ அதனால் செக்ஷனல் டெஸ்ட்டு அண்டு டாபிக் டெஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா இந்த 1 மணி நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இதில் கான்செப்ட் தெரியாதவங்க என்ன பண்ணணும்னா, கான்செப்டை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்டு போட பாருங்கள். ஓகேவா? ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டெய்லியும் அட்லீஸ்ட் வந்து 3 டெய்லி வந்து டெஸ்ட்டு போடணும். ஓகேவா? ஒரு 3 டெஸ்ட்டு வந்து நீங்கள் டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அது வந்து எய்தர் செக்ஷனல் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா டாபிக் டெஸ்ட்டாக இருக்கலாம். இப்போ நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 minutes டெஸ்ட்டு, 15 minutes டெஸ்ட்டுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் போடுங்க. ஓகேவா? டெய்லி ஒரு 3 டெஸ்ட்னால் நீங்கள் போட்டிருக்கணும். ஓகேவா? ஓகே. அது போக இப்போ இந்த டெஸ்ட் எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, ரீசெண்ட் எக்ஸாமோடைய கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? இப்போ கரண்ட் இதில் எடுத்து நீங்கள் கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற கொஸ்டினை எடுத்து ஃபாலோ பண்ணுங்க. பிஒய்க்யூக்கு போகாதீங்க. பிஒய்க்யூ ஈஸியாக இருக்கும் பார்க்கும்போது, பட் இப்போ உள்ள காம்படிஷனுக்கு அவன் என்ன மாதிரி கொஸ்டின் வைப்பான்றது தெரியாது. அதனால பிஒய்க்யூ போகாமல் இப்போ ரீசன்ட் பேட்டர்னில் என்னென்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரிலாம் கேட்குறாங்களோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டெஸ்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் கண்டிப்பாக 2 மணி நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நான் முக்கியமான டாபிக்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த நம்பர் சிஸ்டம், பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன். ஸோ இந்த மாதிரி டாபிக்லாம் சொன்னேன்ல. ஃபஸ்ட்டு இந்த டாபிக் எடுத்துக்கோங்க. இந்த டாபிக்லாம் எடுத்துகிட்டு இந்த 2 மணி நேரம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் அட்லீஸ்ட் ஒரு 50 கொஷின்லேருந்து ஒரு 100 கொஷின் வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணி ஆகணும். புரியுதா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கான்சன்ட்ரேஷனோட பண்ணால் தான் இது முடியும். ஓகேவா? ஏன்னா
நீங்கள் 2 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு 2 கொஸ்டின் கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம், 200 கொஸ்டின் கூட சால்வ் பண்ணலாம், 100 கொஸ்டின் கூட சால்வ் பண்ணலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? டைமர் மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு எல்லாமே டெஸ்ட் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, கடகடன்னு போட்டுட்டு. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்சன்ட்ரேஷனோட போடுவீங்க. ஒரு டெஸ்ட் மாதிரி போடும்போது உங்களுக்கு டைவர்ட் ஆகாது. ஸோ நீங்கள் அதிலேயே இருப்பீங்களா, அப்போ வந்து நல்லா நீங்கள் அந்த டாப்பிக்கை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. அதனால கவனம் வந்து செதறாது. ஸோ 50லேருந்து 100 கொஸ்டின்றது ஈஸியாக உங்களால் போட முடியும். ஓகேவா? இதுவும் அதே மாதிரி தான். இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஷார்ட்கட்ஸ் நிறைய அதை நோட் பண்ணி வச்சு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ இது வந்து ரீசனிங் மேக்ஸுக்கு. ஏன் நான் ஃபர்ஸ்ட் ரீசனிங் மேக்ஸ் சொன்னேன்றது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ரீசனிங் மேக்ஸில் நீங்கள் எவ்வளோ நீங்கள் மேக்ஸிமமாக ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு கொண்டு போயிடும். ஓகேவா? பக்கத்தில் கொண்டு போயிடும். அதனால ஸோ இதை ஃபஸ்ட்டு 2 நல்லா நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சயின்ஸு. ஓகேவா? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் டெய்லி 2 hours நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? இந்த சயின்ஸுக்கு எதெல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் டாபிக் படிக்கணும், என்னென்ன டாபிக்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் நான் சயின்ஸுக்கு மட்டும் நான் தனியாக வீடியோ போடுறேன், முக்கியமான டாபிக்ஸ்லாம் என்னென்னட்டு. ஓகேவா? நீங்கள் அதுபடி நீங்கள் பார்த்துட்டு அந்தந்த டாப்பிக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஓகேவா? எப்பயுமே ஒரு ஆர்டராக போகணும்னு நினைக்காதீங்க. புக்கை திறந்தோடனே 1வது பேஜ்லேருந்து நான் அடுத்தடுத்து நான் 2வது பேஜ் 3வது பேஜ் அப்படி போகணும்னு நினைக்காதீங்க. மார்க் வந்து எங்கே வந்து அவன் கேட்குறான், எந்த கொஸ்டினில் வந்து கேட்குறான், எந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மார்க் நல்லா உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்க முடியும். புரியுதா? ஸோ இந்த சயின்ஸுக்கு நான் தனியாகவே வீடியோ போடுறேன், எது படிக்கணுன்றது, அதாவது எந்த டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ன்றது நான் தனியாக வீடியோ போடுறேன். ஓகேவா? அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 1 மணி நேரம் படித்தே ஆகணும். ஏன் அப்படின்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்துருக்கான். புரியுதா? ஸோ அப்போ இந்த ஜிகே போர்ஷன்லாம் மேக்ஸிமமாக கேட்கக்கூடிய பார்ட்டு பார்த்தீங்கன்னா எது அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டு தான் அதிகமாக கேட்பான். ஓகேவா? ஸோ அங்கே 20 கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6லேருந்து 8 கொஸ்டின் கிட்டக்க கரண்ட் அஃபேர்ஸே கேட்டுருவான். புரியுதா? ஸோ 6 to 8 கொஸ்டின் வந்து பேஸ்ட் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தா பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த என்டிபிசிக்கு நான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் என்னன்றது சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்னென்ன சோர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுன்றதை சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற டாபிக் போங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதில் நல்லா மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். புரியுதா? நீங்கள் அங்கே 20க்கு 20 நீங்கள் ஸ்கோர் பண்ணுன்றதே அவசியமே கிடையாது. அந்த 20ல் நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 10லேருந்து நீங்கள் ஒரு 15 மார்க், ஒரு 12லேருந்து நீங்கள் 15 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டாலே போதும், பெரிய விஷயம். புரியுதா? ஸோ அதை நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்றதை நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே கரண்ட் அஃபேர்ஸு மேஜர் பார்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 6லேருந்து ஒரு 8 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தே கேட்டுருவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகேவா? ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் உங்களுக்கு 12 கொஸ்டின் இருக்கும். புரியுதா? ஸோ அந்த 12 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது என்னன்னா ஸ்டாட்டிக் ஜிகே, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, அப்புறம் வந்து ஜாகிரஃபி, ஸோ இந்த டாபிக், அப்புறம் கம்ப்யூட்டரு, இது எல்லாத்துலேருந்து சேர்த்து தான் உங்களுக்கு 12 கொஸ்டின். புரியுதா? அதில் எதை நல்லா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நான் இதில் ஆல்ரெடி சொன்னது தான் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே. புரியுதா? ஸோ இந்த 3 டாப்பிக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து மற்ற டாபிக் இருக்கா அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? இந்த 3 டாப்பிக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுங்க. ஓகேவா? ஹிஸ்ட்ரி, பாலிட்டி அண்டு ஸ்டாட்டிக் ஜிகேக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. ஓகேவா? இதை நீங்கள் டெய்லி நீங்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. ஒரு டாபிக் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் 1 மணி நேரம் நீங்கள் படிக்கணும். இதை எப்படி படிக்கணும்னா இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச எக்ஸாம் பேப்பர்லாம் எடுத்துக்கோங்க. என்டிபிசி, அது போக பார்த்தீங்கன்னா என்டிபிசியில் கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலலாம் எடுத்துட்டு ஸ்டாட்டிக் ஜிகேல என்னென்ன டாப்பிக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க, என்ன மாதிரிலாம் கேட்குறாங்கன்றத கொஞ்சம் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீங்கள் அந்த டாபிக் எதெல்லாம் அதிகமாக கேட்குறாங்கன்றத பார்த்துட்டு அந்த டாப்பிக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அந்த டாப்பிக்ல இருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டே வாங்க. அதை நல்லா இன்டெப்த்தாக என்ன மாதிரிலாம் கேட்டிருக்கான், எப்படிலாம் இன்டெப்த்தாக அவன் கொஸ்டின் கேட்டிருக்கான்றதை நோட் பண்ணிட்டு நீங்கள் அது ரிலேட்டடாக நீங்கள் அப்படியே படிச்சுட்டு வாங்க. அப்படி படிச்சுட்டு வந்தால் உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிக் ஜிகே போர்ஷன் நல்லா கவர் ஆகும். இன்னமும் நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த க்ளூ வச்சு படிக்கிறது அந்த மாதிரிலாம் நீங்கள் படிக்காதீங்க. ஓகேவா? க்ளூ என்னை கேட்டாக்கா நான் ஸ்டாட்டிக் ஜிகேலாம் க்ளூ வச்சு படிக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா
நீங்கள் க்ளூ வச்சு படிப்பீங்க. அந்த க்ளூ எதுக்கான க்ளூன்றதே உங்களுக்கு தெரியாது. இது டான்ஸுக்கான க்ளூவா, இல்லை ஃபெஸ்டிவலுக்கான க்ளூவா, இல்லை வேறு எதுக்கும் வச்ச க்ளூவா அப்படின்ட்டு அந்த க்ளூக்கே ஒரு க்ளூ வைக்கிற மாதிரி ஆயிரும். புரியுதா? அது போக இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு க்ளூ வச்சு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டெஸ்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ராஜஸ்தானில் ஒரு டான்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஒரு 5-6 டான்ஸ் நீங்கள் பார்த்து நீங்கள் க்ளூ வச்சு படிச்சிருப்பீங்க, ஒரு ஸ்டோரி வச்சு படிச்சிருப்பீங்க. அதுக்கு அவன் நீங்கள் இந்த 5 டான்ஸ் 6 டான்ஸ் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? அதை தாண்டி ஏதாவது ஒரு டான்ஸை புதுசாக நீங்கள் ராஜஸ்தானில் வந்திருக்கும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஐயோ இது ஒன்று இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் அகைன் அதுக்கு ஒரு க்ளூ வைப்பீங்க. இப்படியே நீங்கள் மாடிஃபை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. புரியுதா? அதனால க்ளூ சொல்லித்தராங்க இல்லை இந்த மாதிரி ஏதாவது இங்கே இது பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் தயவு செஞ்சு பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு 3-4 டைம் நீங்கள் கான்செப்டாக இது எங்கே நடக்குது, எப்படி நடக்குது, என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன மாதிரி ட்ரெடிஷனலாக நடக்குது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் ஒரு டயக்ராமோட, அதாவது இந்த பிக்சரில் இருக்கும் இல்லை ரியலாக நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மெமரைஸ் ஆயிரும். புரியுதா? அப்படி நீங்கள் படிங்க. ஓகேவா? சும்மா நீங்கள் வெறுமனே நீங்கள் எனக்கு இங்கே இப்படி சொல்லி கொடுத்தாங்க, இங்கே வந்து க்ளூ வச்சு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. புரியுதா? இது வந்து பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த க்ளூலாம் பார்த்தீங்கன்னா எப்பயோ ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் அப்போதான் அந்த மாதிரி இருக்கும். எந்த டான்ஸு, எந்த ஸ்டேட்டு, அந்த மாதிரி. இப்போலாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக போயிட்டாங்க, ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருக்காங்க. இன்னமும் நீங்கள் பின்னாடியே இருக்காதீங்க, இன்னும் முன்னேறி வாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் அடுத்தடுத்த லெவலில் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நீங்களும் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும். புரியுதா? இன்னும் நான் பின்னாடியே இருந்துட்டு அந்த க்ளூ வச்சு படித்தா போதும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் படிப்பீங்க, எக்ஸாம்லேயே வராது. அது வந்து உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட்டாக போன மாதிரி இருக்கும். புரியுதா? அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணி என்ன மாதிரிலாம் இன்டெப்த்தாக கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா படிக்க பாருங்கள். ஓகேவா? அதுதான் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செக்ஷனல் அண்ட் டாபிக் டெஸ்ட். இது நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் போடணும். இது வந்து ரீசனிங் சேராது. ஓகேவா? ரீசனிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்கள் இந்த 1 மணி நேரம் நீங்கள் டெஸ்ட்டு தான் நீங்கள் போடணுன்ட்டு. இந்த செக்ஷனல் டெஸ்ட் டாபிக் டெஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் மேக்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்களா, இங்கே நீங்கள் படித்த டாபிக்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்களா இங்கே. ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ண டாப்பிக்கோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ண அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரிலேட்டடாக என்ன பண்ணுங்கன்னா ஒரு டாபிக் டெஸ்ட்டோ இல்லை செக்ஷனல் டெஸ்ட்டோ நீங்கள் போட்டு பாருங்கள். அதே மாதிரி இங்கே சயின்ஸ் நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க, அந்த முடிச்ச டாப்பிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெஸ்ட்டாக போட்டு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, ஜென்ரல் ஸ்டடீஸில் ஏதாவது படிச்சிருப்பீங்க, என்னென்ன படிக்கிறீங்களோ அந்த படித்ததுக்கு ரிலேட்டடாக நீங்கள் டாபிக்ஸ் டெஸ்ட்டு ஆர் செக்ஷனல் டெஸ்ட்டு இதை நீங்கள் 1 மணி நேரம் ஃபாலோ பண்ணுங்கள். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இங்கே படிச்சிருப்பீங்க, இங்கே படித்தது உங்களுக்கு அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் போடும்போது உங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு ரிவிஷன் விட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் டெஸ்ட் போடும்போது அதே மாதிரி ஏதாவது புதுசாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதோட அடிஷ்னல் பாயிண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? அப்போ அந்த டாப்பிக்கில் கொஞ்சம் இன்டெப்த் நாலேஜும் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த டெஸ்ட் போடுறது மூலிமா நீங்கள் கேதர் பண்ணிக்க முடியும். புரியுதா? ஸோ அதுக்காக தான் இதை வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த டே முடியும் போது இது வந்து 10 மணி நேரம் கொடுத்துருப்பேன். டே 1லேருந்து 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த 9 மணி நேரம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்களா, அதை ஃபுல்லாக அன்னைக்கு முடியும் போது பார்த்தீங்கன்னா 10வது மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி 1 மணி நேரம் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணோம், என்னென்னலாம் படித்தோம், மேக்ஸில் என்னென்னலாம் ஒரு முக்கியமான ஒரு ட்ரிக்கியான சம்லாம் இருந்துச்சு, என்னென்ன அதுக்கு என்ன ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, சயின்ஸில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இருந்துச்சு, என்னென்னலாம் பார்த்தோம், கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி என்ன லேர்ன் பண்ணோம், ஜென்ரல் ஸ்டடீஸில் எது புதுசாக வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ஸ்லாம் கிடச்சிது அப்படின்ற மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு மணி நேரம் நீங்கள் படித்ததை நீங்கள் அப்படியே ஒரு ரிவிஷன் விட்டிங்கன்னா அன்னைக்கு டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கவர் ஆயிரும். புரியுதா? இதுதான் கரெக்டான வே. நீங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் படிச்சு இன்னொரு நாளைக்கு இன்னொரு டாபிக் படிக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராங் வே. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். 20 நாளைக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 20 டேஸ் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்னிங் அண்டு டெஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த லேர்ன் பண்ணுறீங்க, அந்த லேர்ன் பண்ணதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டாக போட்டு உங்களோட அந்த லேர்னிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளைக்கானது. ஓகேவா? அதுக்கு அடுத்த 20 நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸும் ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட்டும். ஓகேவா? ஸோ இந்த 20 நாள் இது என்ன பண்ணோம் அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மேக்ஸை வந்து ஒரு 50லேருந்து ஒரு 100 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தேன்னா இதுவும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். பட் இந்த ப்ராக்டிஸ் எப்படின்னா அது வந்து நீங்கள் பேசிக்லேருந்து ஒரு மாடரேட் லெவல் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ பர்சன்டேஜே எடுத்துக்குவோம். பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா
நீங்கள் ஒரு பேசிக்லேருந்து மாடரேட் லெவல் நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டே 21 to 40 என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த பர்சன்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷன் கொஷின் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான கொஷின் ஏதாவது இருக்குது, ஒரு மாடரேட் லெவல் கொஷினையும் அதே மாதிரி ஈஸியான கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கிற மாதிரி வச்சுருப்பான் பார்த்தீங்களா, ஒரு அப்ராக்சிமேட்டடாக இல்லை கேல்குலேட்டிவாக வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி நீங்கள் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் பேஸ்ட் ஆன் த லேட்டஸ்ட் பேட்டர்ன். ஓகேவா? இப்போ ரீசெண்டாக நடக்கிற அந்த பேட்டர்னை அதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸு இதெல்லாம் நீங்க எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகும். கால்குலேட்டிவா இருக்கிற क्वेश्चனை நம்ம எப்படி வந்து ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ட்ரிக்கும் உங்களுக்கு இதுல இருந்து நீங்க கத்துக்க முடியும். ஓகேவா? சோ இத நீங்க 2 மணி நேரம் நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்பீடு இன்னும் லேக் ஆகுது, கால்குலேஷன்ல உங்களுக்கு இன்னும் ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா டெய்லி என்ன பண்ணுங்கன்னா ஒரு half an hour நீங்க டேபிள்ஸும் அதே மாதிரி ஸ்கொயர்ஸ் கியூப்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க ரிப்பீட்டடா படிங்க. ஓகேவா? ஸ்கொயர்ஸ் அதே மாதிரி டேபிள்ஸ் படிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர் டேபிள்ஸும் படிங்க. ஓகேவா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். ஓகேவா? அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அங்கே நீங்கள் வெறும் டெஸ்ட் மட்டும் நீங்கள் போட்டிருப்பீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணா இப்போ 50லேருந்து 75 கொஸ்டின் இதை எப்படி போடணும்னா இந்த 50லேருந்து 75 கொஸ்டின் வந்து ஏதாவது ஒரு செட் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ இந்த ரீசெண்ட் எக்ஸாமில் முடிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அவன் ஷிஃப்ட் வைஸ் விட்டுருப்பான்ல, அதில் ஏதாவது ஒரு 2 ஷிஃப்ட் இல்லை ஏதாவது எடுத்து அதை என்ன பண்ணுங்கன்னா டைமர் வச்சு நீங்கள் போய் சால்வ் பண்ணணும். புரியுதா? இதே நீங்கள் டெஸ்ட்டை தான் போட போகிறீங்க. அதை எப்படின்னா நீங்கள் இந்த ரீசன்ட் கொஸ்டினும் அதை எடுத்துட்டு நீங்கள் ஒரு டைமர் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு தெரியாத கொஸ்டினை நீங்கள் எப்படின்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1.5 மணி நேரம் கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 1 மணி நேரம் அதாவது ஃபேஸ் 1ல பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தான் கொடுத்துருப்பேன். இங்கே 1.5 மணி நேரம். ஏன் அப்படின்னா ரீசனிங்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? அப்படிதான் கொடுக்குறாங்க. 30 மார்க் வச்சிருக்காங்க. நீங்கள் இங்கே 30க்கு 30 நீங்கள் எடுத்தே ஆகணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் போக போக ரீசனிங்க்கு டைமை ஏற்றுங்க. ஓகேவா? ஸோ அதில் எப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரீசனிங் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அந்த 20 நாள் பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் நீங்கள் நிறையா படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா முக்கியமான பாயிண்ட்ஸு ஃபேக்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு ஃபேக்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் போட்டிருப்பீங்களா முன்னாடி, இதெல்லாம் செக்ஷனல் டெஸ்ட்டு டாபிக் டெஸ்ட் இதெல்லாம் நீங்கள் முன்னாடி போட்டிருப்பீங்களா, அதில் இருந்தெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு ஃபேக்ட்ஸு அதெல்லாம் எடுத்து நீங்கள் அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்டதில் சயின்ஸில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன டாப்பிக்கில் இருந்து கேட்டிருக்கான்றதை பார்த்துக்குங்க. அந்த டாப்பிக்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். புரியுதா? இப்போ செல்ஸில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறான்னா அந்த செல்ஸை கம்ப்ளீட்டாக படிங்க. ஓகேவா? ஃபிசிக்ஸில் சர்ஃபேஸ் டென்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷனை ஃபுல்லாக நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்க. நியூட்டன்ஸ் லால இருந்து கேட்குறாங்க, லா ஆஃப் மோஷன்ல இருந்து கேட்குறாங்க, லா ஆஃப் மோஷனை கம்ப்ளீட்டாக படிங்க. இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டே வாங்க. அதுக்கப்புறம் பிஒய்க்யூ இருக்கு பார்த்தீங்களா, போன வருஷம் நடந்த அந்த எக்ஸாம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் பிஒய்க்யூ கொஸ்டின்ஸை எடுத்து நல்லா அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்படி இதை நீங்கள் 2 மணி நேரம் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுறது மூலமா நீங்கள் சயின்ஸில் நல்லாவே உங்களுக்கு மார்க் பூஸ்டப் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் படிக்கணும்னா அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு வருஷம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸ் ஆல்ரெடி சொன்னதான், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு 2 மணி நேரம். புரியுதா? ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இது ஏன் நான் இந்த கம்மியான டைம் அப்படின்னா இங்கே 2 மணி நேரம் தான் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரல் அவேர்னஸ் ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து 20th டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா படித்து வச்சுருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் அகைன் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கை ஒரு ரிவிஷன் வர்ற மாதிரி ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே நீங்கள் 20 நாள் நீங்கள் ஏதாவது படிக்காமல் இருந்துச்சு இல்லை முக்கியமான டாப்பிக்கை நிறைய விட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் இந்த 21லேருந்து 40 நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், ரிவிஷன் ரொம்ப முக்கியம். படித்தது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்றதான் ரொம்ப முக்கியம். ஞாபகத்தில் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ நீங்கள் மல்டிபிள் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணாதான் முக்கியம். நீங்கள் நிறையா படிப்பீங்க, நிறையா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிப்பீங்க, பட் அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஓகேவா? நீங்கள்
நிறையா படிக்கிறீங்களோ கொஞ்சம் படிக்கிறீங்களோ அது விஷயம் கிடையாது. பட் எவ்வளோ படித்தாலும் சரி உங்களுக்கு அது அப்படியே ஞாபகத்தில் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? ஸோ அதுக்கு என்ன படிக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் மல்டிபிள் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் டே 1 to 40 சொன்னேன் பார்த்தீங்களா, சாரி டே 1 to 20 சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் வீக் எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீக் எண்டில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபுல் டெஸ்ட் நீங்கள் போட்டிருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல போடணும். ஓகேவா? எய்தர் சாட்டர்டே ஆர் சண்டே பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட்டோ இல்லை வந்து மார்க் டெஸ்ட்டோ கொடுப்பாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக போட்டு அதை நீங்கள் ப்ராப்பர் அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த ப்ராப்பர் அனலைஸ்ன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே ஸோ இங்கே ஃபுல் மார்க் டெஸ்ட்டு அண்டு டீடைல்டு அனாலிசிஸ். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா 21லேருந்து 40வது நாள், அதாவது 21வது நாளில் இருந்தே நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க் டெஸ்ட்டு போட ஆரம்பிச்சிடணும். அதாவது கடைசி 40 நாள் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ன பண்ணால் கண்டிப்பாக மார்க் டெஸ்ட்டை நீங்கள் போட ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா 1.5 மணி நேரம் நீங்கள் டெஸ்ட்டு போகுமா, 1.5 மணி நேரம் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு அதை ரிவ்யூ பண்ணுறது 2 மணி நேரம். ஏன் 2 மணி நேரம் ரிவ்யூ பண்ணணும்? நான் தான் தப்பான கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு ஈஸியாக 5 நிமிஷத்தில் பார்த்துட்டு போயிடுவேனே, இல்லை என்னோட மார்க் மட்டும் எவ்வளோன்றதை நான் பார்த்துட்டு போயிடுவேனே அப்படின்னு தான் நினைப்பீங்க. இப்படி தான் பண்ணுறது நிறைய பேர் தப்பு. ஓகேவா? நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது தான். என்ன ஒன்றா டெஸ்ட்டு போட்டு நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா செல்ஃப் எஸ்டிமேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த செல்ஃப் எவாலுவேட் பண்ணுறது. அதாவது உங்களை நீங்களே வந்து என்ன லெவலில் இருக்கீங்கன்ட்டு மற்றவங்களோட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி மதிப்பிடுறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட்ன்றது. ஓகேவா? அப்போ நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 60 மார்க் எடுத்துருக்கீங்க, 50 மார்க் எடுத்துருக்கீங்கன்னா ஓகே 50 மார்க் எடுத்துட்டோம், மிச்சம் நீ இன்கரெக்ட் கொஸ்டினை மட்டும் டக்குன்னு அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு போயிடுவீங்க. அது ப்ராப்பர் வே கிடையாது. புரியுதா? நீங்கள் ஒரு டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் 1.5 மணி நேரம் முடியுதா, முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணோம். ஓகேவா? அதாவது அந்த டெஸ்ட் நம்மளுக்கு ஏன் வந்து டெஸ்ட்டில் வந்து இந்த மார்க் குறைஞ்சிச்சு செக்ஷனாக பிரிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ 4 செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 செக்ஷனை பிரிச்சுட்டு இதில் நம்மளுக்கு எதனால் தப்பு வந்துச்சு, கேர்லெஸ் மிஸ்டேக்னாலையா, இல்லை கேல்குலேஷன் மிஸ்டேக்னாலையா, இல்லை வந்து நம்மளுக்கு தெரியாமல் கெஸ்ஸில் போட்டதுனாலையா, இல்லை வேறு ஏதாவது நம்ம இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துருப்பீங்க, ஆனால் கிளிக் பண்ண போய் தப்பாக போட்டிருப்பீங்க. இந்த மாதிரியா ஏதாவது காரணம் இருக்கும். அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அதில் எதெல்லாம் நீங்கள் தப்பு விடுறீங்கன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா எரர் அனலைசிஸ்ன்றது. ஓகேவா? நீங்கள் இங்கே பண்ணுற தப்பை அனலைஸ் பண்ணி அடுத்த டைம் அதாவது ரெப்பிட்டேஷன் வராமல் நீங்கள் பார்த்துக்கிறது உங்கள் வேலை. ஓகேவா? அதாவது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே 3 மணி நேரம். ஓகேவா? ஸோ இங்கே 1.5 மணி நேரம் டெஸ்ட்டுக்கு நீங்கள் டபுள் த டைம் வந்து நீங்கள் எடுக்கணும். எதுக்காக அப்படின்னா இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு. புரியுதா? ஏன்னா அந்த மிஸ்டேக்கோ இல்லை அதில் இருந்து இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் விட்டுருப்பீங்க, ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்கான் அப்படின்னா அந்த கொஸ்டினோ இல்லை அந்த டாப்பிக்கோ திருப்பி ரிப்பீட் ஆச்சுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிச்சே ஆகணும். புரியுதா? அதில் தப்பு விட்டுறக்கூடாது. புரியுதா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஏதாவது ஒரு ரிவர் பிரிட்ஜ் கொடுத்துட்டு வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் இல்லை வேர்ல்ட்ஸ் வந்து ஹையஸ்ட் ரிவர் பிரிட்ஜ் எதுன்ற மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டிருக்கான்னு வச்சுக்கோமே, நீங்கள் ஏதாவது தப்பு விட்டுருப்பீங்க இல்லை ஏதாவது மாற்றி போட்டிருப்பீங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் அதுக்கான ஆன்சரை மட்டும் பார்த்துட்டு போயிருப்பீங்க. அவன் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பானா, அடுத்ததில் லாங்கஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் என்ன, இல்லை ஷார்ட்டஸ்ட் இல்லை என்ன தேவை, இந்த மாதிரி சூப்பர் லேட்டஸ்ட்ல ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் அது ரிலேட்டடாக உள்ள எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வெறும் ஒரு கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா அது ரிலேட்டடாக அவன் அப்படியே என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி அடுத்த கொஸ்டின் வேற மாதிரி கேட்பான். அப்போ அது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். புரியுதா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நாங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அது தெரியல அப்படின்னா அந்த ரிலேட்டடாக உள்ள சுற்றி உள்ள என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கோ அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ ரிவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த ரிவர் எங்கே இருக்குது, எங்கே ஆரிஜினேட் ஆகுது, எந்த ஸ்டேட் வழியெல்லாம் பாஸ் ஆகுது, எந்த கடலில் போய் கலக்குது, அதோடைய ட்ரைபுட்ரிஸ்லாம் என்ன, அது ட்ரைபுட்ரிஸ்லாம் எப்படி ஃப்ளோ ஆகுது, ஈஸ்ட் ஃப்ளோவா வெஸ்ட் ஃப்ளோவா, அதே மாதிரி அந்த ட்ரைபுட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். புரியுதா? அப்போ அவன் அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்பான்னா அந்த ட்ரைபுட்ரிஸ்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டினை வந்து கேட்டு இது எங்கே இருக்குன்னு கேட்கும்போது உங்களால் ஈஸியாக வந்து அடிக்க முடியும். புரியுதா? ஸோ இதுதான் ப்ராப்பர் அனாலிசிஸ். ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி எரர் டிடெக்ஷன் அனாலிசிஸ். ஓகேவா? இதுவும் கூட. ஓகேவா? எரரை வந்து ரெடியூஸ் பண்ணும். நீங்கள் இங்கே விடுற மிஸ்டேக்கு அடுத்த எக்ஸாமில் அது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்டேஜில் நீங்கள் பண்ணுறது. ஓகேவா? இதுதான். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த டே 41 to 60 என்ன பண்ணால் கம்ப்ளீட்டாக ரிவிஷன் அண்டு மார்க் டெஸ்ட். ஓகேவா? நீங்கள் இவ்வளோ நாள் படிச்சிருப்பீங்களே, இந்த 40 நாள் படித்ததை
நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ன பண்ண போகிறீங்கன்னா ரிவைஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் போட போகிறீங்க. ஓகேவா? கடைசி பார்த்தீங்கன்னா இந்த 20 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் டெய்லி வந்து 2 மார்க் டெஸ்ட் நீங்கள் போட்டு ஆகணும். ஓகேவா? ஸோ இதில் என்னன்னா ஃபுல் ரிவிஷன் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, இந்த 40 நாள் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்களா, அந்த படித்த சப்ஜெக்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு, ஓகேவா, கம்ப்ளீட்டாக ரிவிஷன் விட்டுறணும். ஓகேவா? நீங்கள் அதை வந்து டைம் நீங்கள் அலாட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு 20 நாள் இருக்குது, அந்த 20 நாளில் வந்து நம்ம எதெல்லாம் எப்போ முடிக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு நாள் எடுத்துக்கிறேன், இல்லை மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு நாள் எடுத்துக்கிறேன், ஏன்ஷியன்ட்டுக்கு ஒரு 2 நாள், மிடிவலுக்கு ஒரு நாள், இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட். இந்த மார்க் டெஸ்ட் தான் சொன்னேன், நீங்கள் டெய்லியும் 1 அல்லது 2 டெஸ்ட் நீங்கள் ஷியூராக போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது டே 21 நீங்கள் டெய்லி ஒரு டெஸ்ட் போடணுன்றத சொல்லிட்டேன். இங்கே 41 உங்களால் முடிஞ்சால் 2 டெஸ்ட்டாக அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? எப்படினாலும் நீங்கள் கண்டிப்பாக அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 40 நீங்கள் 50 மார்க் டெஸ்ட் நீங்கள் போட்டிருக்கணும். ஓகேவா? ஸோ 40 நீங்கள் 50 மார்க் டெஸ்ட் நீங்கள் போட்டிருந்தா தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். நிறையா கொஸ்டின் நீங்கள் புதுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அது ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் நிறையாவும் நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ முடிஞ்சா 1 போடுங்க, இல்லைனா அதாவது முடிஞ்சா 2 போடுங்க, இல்லைனா நீங்கள் 1 ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான் மார்க் டெஸ்ட் அண்டு ரிவ்யூ, ப்ராப்பர் ரிவ்யூ வந்து நீங்கள் இதில் எடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட் ரொம்ப மஸ்ட்டு. ஓகேவா? இந்த இடத்துல ஏன்னா கடைசி நேரத்தில் நீங்கள் டெஸ்ட் போடாமல் விட்டீங்கன்னா ஸ்பீட் ரெடியூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் வராது உங்களுக்கு. அதனால இந்த செக்ஷனல் டெஸ்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் மேக்ஸுக்கும் நீங்கள் எதுக்கு போடுறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் கண்டிப்பாக நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட் நீங்கள் டாபிக் டெஸ்ட்டோ இல்லை போட்டே ஆகணும். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது அந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும் போது தான் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகேவா? அந்த சேவ் பண்ணுற டைமை நீங்கள் பொறுமையாக நீங்கள் மற்ற கொஷனுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? நீங்கள் மொதல் கொஸ்டினே உங்களுக்கு மேக்ஸ் இருக்குது தெரியலை, இல்லை நம்ம அதுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா அந்த பதட்டத்திலேயே என்ன ஆகும்னா அடுத்தடுத்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா அது ரெஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு ஈஸியான கொஸ்டின் கூட பார்த்தீங்கன்னா அதில் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவே வராமல் போயிடும். புரியுதா? அதனால தான் பார்த்தீங்கன்னா முடிச்சு வந்தோடனே நிறைய பேர் சொல்லுவீங்க, சார் கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்துச்சு, என்னால் ஆன்சர் பண்ண முடியல, வந்து வீட்டுக்கு வந்து சால்வ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடுறேன் சார், ஆனால் எனக்கு வந்து எக்ஸாமில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அது யோசிக்கவே முடியல, எனக்கு வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சரே வரமாட்டேது அப்படின்னு சொல்கிறீங்க. அது காரணம் என்னென்னா உங்களோட ப்ரெஷர் ஹேண்ட்லிங். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுங்கள், அதே மாதிரி கூலாக நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இதில் என்ன இது தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் தான் நீங்கள் போய் உட்காந்தோன்னே ஒரு பதட்டம் வந்துடும். ஐயோ இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணல, என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இதுதானே கடைசி அட்டம்ப்ட், இல்லை நம்மளுக்கு இதை விட்டால் வேறு பொழப்பு இல்லையா அப்படி இப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நீங்களாம் ஒவ்வொரு ப்ரெஷரை ஏற்றிக்குவீங்க. ஏற்றும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கனக்குள்ளே வந்து ஒரு சும்மாவே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டரில் வந்து சைலண்ட்டாக இருக்கும். அப்போவே ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். நீங்கள் இதில் இந்த ப்ரெஷரை வேறு ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனோடனே கை நடுங்க ஆரம்பிச்சிடும். உங்களால் வந்து சரியாக வந்து தெரிஞ்ச கொஸ்டினையே பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் போயிடும். ஓகேவா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். ப்ரெஷரை கண்டிப்பாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி ஆகணும். கூலாக அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம், கொஸ்டின் ஈஸியாக தான் வரும், கஷ்டமாக இருந்தாலும் வந்து நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம படித்ததுல இருந்தால் வரப்போகுது, நம்ம எப்படியும் போட்டுடலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தால் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் எப்போ ஒரு ப்ரெஷரோட உட்காடுறீங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற எல்லாமே நெகட்டிவாக நடக்கும். நீங்கள் கூலாக இருந்தீங்கன்னா நீங்கள் கஷ்டமான ஒரு விஷயத்தை கூட நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் அதை மாற்ற முடியும். புரியுதா? அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு ஜென்ரல் அட்வைஸு. ஏன்னா இதை வந்து நானும் முன்னாடி ஒரு 5-6 வருஷம் முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன். அது மாதிரி நிறைய பேர் சொன்னதையும் நான் வந்து கேட்டிருக்கேன். அதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் மார்க் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட் நீங்கள் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இங்கே மார்க் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு என்னென்ன போட்டிருக்கீங்க, அதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, மிஸ்டேக் பண்ணாலும் சரி மிஸ்டேக் பண்ணலனாலும் சரி கரெக்டான கொஸ்டின் கூட இருக்கும். பட் அது ரிலேட்டடாக உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் நிறையா படிக்க பாருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த 40 நாள் நீங்கள் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 40 நாள் படித்ததை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த 20 நாள் 40 நாள் பண்ண விஷயத்த நீங்கள் 20 நாள் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க. ஓகேவா? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய விஷயம் இருக்குது. ஃபுல்லாக ஒன்லைனரில் இருக்கும். இப்போ ஸ்போர்ட்ஸ் எடுத்தாக்கா நிறையா இருக்கும், அவார்டு எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட அவார்ட்ஸ் இருக்கும். அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும். நீங்கள் கடைசியில் உட்காந்து படிச்சிங்கன்னா எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. அதனால தான் இப்போவே சொல்கிறேன், நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஓகேவா? நீங்கள் இங்கே 40 நாள் படித்ததை 20 நாள் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா,
இது ஈஸியாக மறக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக மறக்கக்கூடிய ஒரு போர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த 20 டேஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் ரிவிஷன் விட விட என்ன ஆகும்னா அந்த டாப்பிக்கில் நல்லா உங்களுக்கு வந்து மெமரைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் எப்படி அதுலேருந்து கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக நீங்கள் அதை படிச்சதுலேருந்து வந்துச்சுனாக்கா ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். இல்லைனா என்ன ஆகும்னா இது நம்ம படித்தோமே இதில் இந்த ஆப்ஷன் வருமா அந்த ஆப்ஷன் வருமா அப்படின்ட்டு, ஏன்னா பேர் என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு இப்போ ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டாக்கா அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச பேராக தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா இதில் நீங்கள் ஏதோ ஒரு க்ளூ வச்சுருப்பீங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க, அது என்ன ஆகும்னா அந்த லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும். புரியுதா? ஸோ அந்த இது வரக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த 20 டேஸில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். இந்த கொஸ்டினுக்கு இவங்க தான் வருவாங்க, இவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றது உங்களால் ஷியோராக வந்து சொல்ல முடியும். இங்கே மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக ஜென்ரல் சயின்ஸு. சயின்ஸு இந்த மேக்ஸு ரீசனிங்க்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன்னா சயின்ஸு தான் பார்த்தீங்கன்னா அது அடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ சயின்ஸை வந்து அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் ப்ராப்பராக இந்த 40 நாள் படித்ததை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு எதுக்கு போடுறீங்களோ இல்லையோ நீங்கள் மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும் அந்த கடைசி டைமில். ஏன் அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த மேக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து வராது. அந்த இடத்துல நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்னேன் டே 21 பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட்டு தான் உங்களுக்கு ஃபுல்லாக. அடுத்தடுத்து நீங்கள் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்பீடை வந்து எதில் நம்மளுக்கு லேக் ஆகும் அப்படின்னா அந்த மேக்ஸ் செக்ஷனில் தான் லேக் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து டாபிக் டெஸ்ட்டோ செக்ஷனல் டெஸ்ட் நீங்கள் போட்டு வர வர என்ன ஆகும்னா இந்த போர்ஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மார்க் வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். நிறைய பேர் பண்ண தப்பு வந்து என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த டாப்பிக்கு இன்னொரு நாளைக்கு அந்த டாப்பிக்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா பார்த்தீங்கன்னா ஒரு தப்பானவே. அதை நீங்கள் இந்த மாதிரி படிக்கணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்படி நான் கொடுத்துருக்கேன். அதையுமே ஒரு 3 கட்டமாக பிரித்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து லேர்னிங்கு, அடுத்து வந்து ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட்டு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் இப்படின்ற மாதிரி பிரித்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இதிலேயே சயின்ஸுக்கு நான் இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, நான் அதில் என்னென்னலாம் படிக்கணும் ஃபர்ஸ்ட்டு, எப்படிலாம் கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு அந்த அடுத்த வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கொடுக்க பார்க்குறேன். ஸோ அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அதில் அந்த முக்கியமான டாப்பிக்லாம் கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் போர்ஷனும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னும் எக்ஸாக்டாக 70 நாள் இருக்குது. ஓகேவா? கையில் 70 நாள் இருக்குது. அந்த 70 நாள் தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து 60 நாளாக பாஸ் ஆகுறது எப்படின்லாம் இந்த வீடியோ போடலை. புரியுதா? இந்த 60 டேஸ் வந்து எப்படிலாம் படிக்கணுன்றதான் நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? நான் வந்து நிறைய இதில் போடுற மாதிரி நான் 50 நாளில் வந்து பாஸ் ஆகிறது எப்படி, இன்னைக்கு படித்தா எப்படி நாளைக்கு பாஸ் ஆகலாம், அந்த மாதிரிலாம் நான் வந்து பொய்யாலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகேவா? நான் இது நோட்டீஸ் போட்டது எப்போ போட்டாங்கன்னா ஜனவரி 20 என்னமோ சம்திங் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இவ்வளோ இந்த ஒரு 10 மாதம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட முடிய போகுது. இந்த 10 மாதம் நீங்கள் எப்படியும் படிச்சிருப்பீங்க. குரூப் டிக்குன்னு படிக்கிறவங்க, ரயில்வேக்குன்னு படிக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் அப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் இந்த 60 நாள் எப்படியா யூட்டிலைஸ் பண்ணுன்றதுக்காக தான் இது. ஓகேவா? இதை வந்து நான் கடைசி நிமிஷத்தில் நீங்கள் ஒரு 2 நாளில் படித்தாக்கா எப்படி பாஸ் ஆகலாம், நீங்கள் வந்து 1 மாதத்தில் படித்தாக்கா எப்படி வந்து வேலை வாங்கலாம் அப்படின்லாம் வந்து சொல்ல போகிறது கிடையாது. அது வந்து எல்லாமே பண்ணவும் முடியாது, ரொம்ப கஷ்டம். ஓகேவா? பட் இப்படிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால் ஷியோராக வந்து மார்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணலான்றதை நான் வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அது போக இன்னும் வந்து என்னென்ன சோர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் நீங்கள் ஜிகேக்கு படிக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் அதே மாதிரி டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா இப்போ கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அது வெறும் நான் இதுக்காக மட்டும் போடலை, என்டிபிசி CBT 2க்காக மட்டும் போடலை. ஓகேவா? அதனால் புரிஞ்சுக்கோங்க. அது வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா SSCலே ரயில்வேல ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய டாபிக். ஓகேவா? அது எல்லாருக்காகவும் தான். நான் அதில் ஏதாவது குயிக் ரிவிஷன் இதில் மாதிரி ஃபார் NTPC அப்படின்னு போட்டுருங்க. நான் அதுக்காக NTPC மட்டும்தான் வரும் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? முக்கியமான டாபிக் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அதனால் நீங்கள் எல்லாருமே படிங்க. ஓகேவா? குரூப்பில் ஏகப்பட்ட கண்டென்ட் நான் உள்ளே போட்டிருப்பேன். நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அதெல்லாம் தேடி எடுத்து நீங்கள் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.